உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி, சேலம் மாவட்டம் ஆனைக்கவுண்டம்பட்டி, கருப்பூரில் மினி டைடல் பூங்காக்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கும்படி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I invite Mrs. Hamley Business Solutions India Limited and Mrs. Inforio Software Technologies India Limited. அடுத்ததாக 29,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலம் மினி டைடல் பூங்காவினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரையிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சியினை மேம்படுத்த நிலை 2 மற்றும் நிலை 3 ஆகிய நகரங்களில் 8 மினி டைடல் பூங்காக்களை அமைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக மினி டைடல் பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. தற்போது தஞ்சாவூர் மாவட்டம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். இந்த திறப்பு விழா குறித்த முழு விவரங்கள் என்ன பாஸ்கரன்? தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலையும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்லும் நோக்கின் அடிப்படையில டைட்டில் பார்க்குகள் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில 15 மாதங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி கிராமத்துல 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டைட்டில் பார்க் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 15 மாதங்கள்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி கிராமத்துல 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும், அதே போல சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்திலையும் அதே 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைட்டில் பூங்காக்களை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார். சென்னை மட்டும் இல்லாமல் விழுப்புரத்தை தொடர்ந்து தற்போது தஞ்சாவூர் மற்றும் ஓமலூர் ஆகிய இடங்களிலும் இந்த டைட்டில் பார்க்குகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐடி துறையில சிறந்து விளங்குவதற்கு இது ஏதுவாக இருக்கும். கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி பாஸ்கரன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.